பாத்தியா, மாப்பிள்ளை நமக்கு தெரியாமல் சரக்கு அடிச்சிருக்கான். நல்லா குடிச்சிட்டு கவுத்து வேற வச்சிருக்கான். இவன் நம்மளெல்லாம் விட்டு குடிக்க மாட்டானே, என்னன்னு தெரியலையே. டேய் மச்சான், வா மச்சான், ஒன்றுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன அங்கே என்ன? ஏன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டியே, அதான் கேட்டேன். கொஞ்சம் தாண்டா குடிச்சேன், இருந்தாலும் என்னை விட்டுட்டு பண்ணலப்பா. விஜய் சார். நீ மறுபடியும் அவனை சார்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இல்லை சார். இப்போதான் புரியுது ஏன் என் மச்சான் இது குடிச்சிருக்கான்னு. டேய் வாயை மூடுடா. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அவன் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, ஒழுங்காக அவனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு. அதை விட்டு சும்மா சும்மா சார்ன்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன். பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான், பசங்களை பின்னாடி அலைய விடுறதே இவளுக்கு வேலை. டேய் சைலண்ட்டாக இருடா. அவன் அப்படி தான் சொல்லுவான், சைலண்ட்டாக இருன்னு தான் சொல்லுவான். ஆனால் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு இல்லைண்ணா, பேசி தானே ஆகணும். நல்லா வாயை மட்டும் திறந்து வச்சிருக்கே, அவனையே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? இன்றைக்குமே என் மச்சான் என்னை விட்டு குடிச்சதே கிடையாது. நேற்று அவனே தனியாக குடிச்சிருக்கலாம், ஆனால் நீ அந்த அளவுக்கு அவனை கஷ்டப்படுத்தியிருக்க. அங்கே பேர் பாட்டில் எவ்வளோ பெரிய பாட்டில் குடிச்சிருக்கான் பாரு, அதுவும் ஒரே ஆள். ஐயோ முறைக்க ஆரம்பிச்சிட்டாலே. இந்த பைத்தியக்காரன் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, சரியான லூஸு. வடிவு எதுக்குமே முறைச்சிக்கிட்டே இருக்க? நீ பண்ண வேலையால தான் என் மச்சான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். சும்மா என்னடா மச்சான், உனக்கு ஒன்றா நான் தான் கேட்பேன், நான் கேட்குறேன். டேய் எதுவுமே பேசாத ப்ளீஸ், பேசாத. வடிவு போச்சு. சீயா என்ன சீ? இந்த மாதிரி தான் நேற்று ஏதோ சொல்லியிருக்கேன், அதனால தான் என் மச்சான் மொடா குடி குடிச்சிருக்கான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் வடிவே? ஓயா லூசு. லூசா? சிவா சார் அப்படி இப்படின்னு கூப்பிடுவ, என்ன வடிவு லூசுங்கிற? லூசு தாயா நீ. டேய் மச்சான் என்னடா இது, எனக்கே மரியாதை தராம பேசுறா. அவ எனக்கே மரியாதை தர மாட்டா. என்னடா சொல்ற? உள்ள வரும்போது விஜய் சாருன்னு தானே கூப்பிட்டா? நீ இருக்கிறனால தான் சாருன்னு கூப்பிட்டா, இல்லைன்னா நானும் இந்த மாதிரி தான் லூசு பைத்தியம்னு பேர் வாங்கிட்டு இருக்கேன் அவகிட்ட. அப்போ வடி உங்ககிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காளா? அப்புறம் என்னதான் குடிச்ச? இந்த டேஷை முன்னாடியே கேட்டுருந்துருக்கலாம்ல. அவகிட்ட போய் நான் குடிச்சதை உளறி வச்சிருக்கையட இரும மாடு. ஐயோ உளறிட்டேனா? என்ன வேற என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்போது சொல்கிறேன் வாயை மூடுறான்னு. பெரிய இவன் மாதிரி போய் எனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறியா நீ? வெளியே போடா. வெளியே போடாவா? என் வீட்டுக்கு குட்டி என்னோடு மல்லு குட்டி என் மார்பு முட்டை சாடி கண்மணி கண்மணி. வடிவு வந்த பெண்ணு என் மார்பில் முட்டுறானே, என் ஃப்ரெண்டு தானே நானே. லூசு. லூசு தான் தாயி, லூசு தான். ஒரு காலத்துல சிவா சார் சிவா சார் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உனக்குன்னா லூஸாக தெரியுறேன். எல்லாம் இந்த கிறுக்கு பயவுளே சொல்லணும். அவன் லவ் பண்ண ஆரம்பித்தான். இப்போ சார்ன்னு கூப்பிடுறத நீ என்னை வந்து லூச்சுன்னு கூப்பிடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. மச்சான் இப்போ மட்டும் நீ வெளியே போகணும்னா அசிங்கமாக கேட்பேன்டா. வேண்டாம் சார் வேண்டாம், தாங்கவே தாங்காது சார். இதையும் நானே கிளம்புறேன். லவ்வர்ஸ்க்கு நடுவில் மட்டும் வரக்கூடாது போல. சாப்பிட்டியா செல்லம்? இந்த ட்ரெஸ் உனக்கு செம சூப்பராக இருக்கு செல்லம். என்னடா இதுவும் உடச்சிக்கிட்டே நிற்கிறா? வடிவு ஏதாவது பேச செல்லம். ஐயோ கடவுளே, அவ வர்றதுக்குள்ளே தூக்கி எங்கேயாவது மறைச்சு வைக்கலான்னு பார்த்தேன். இந்த பைத்தியக்கார சிவாவால எல்லாம் பிரச்சனையா போச்சு. சே, நானே ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தாண்டி குடித்தேன். மூஞ்சே கொடுத்து பேச மாட்றா, பார்க்கவே மாட்றா, சீன்னு மட்டும் சொல்றா. எவ்வளோ திமிரு இருக்கணும்? குடிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு நல்லா குடிச்சிருக்காரு நேற்று. சீ, அதை என்கிட்ட வந்து மறைக்கிறது வேற. அப்படி குடிக்கிறதுல என்னதான் இருக்குன்னு தெரியல. இவர்கிட்ட பேசவே கூடாது. வடிவு உன்னதான். என்னது இது? இந்த சின்ன குட்டியும் தங்க குட்டியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா போல இருக்கே. சாரி வடிவு, ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் குடுறீ ப்ளீஸ் டி. என்னடா இது, பேராண்டி உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்க போலயே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் வடிவு, ப்ளீஸ் வடிவு பேசு. பேசாம இருக்குதான் எனக்கு இன்னும் கோவமா வருது. பேராண்டி மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கு, தங்க குட்டி எதுவும் பேசுன மாதிரி இல்லையே. ஒருவேளை நம்ம பேராண்டிக்கு தான் பிடிச்சிருக்கு போலயே, அந்த பாப்பாக்கு பிடிக்கலையோ? பிடிக்காத பொண்ணு கட்டாயப்படுத்த கூடாதேப்பா. வடிவு எனக்கு செம்ம ஆத்திரமா வருது, திரும்பி பார்த்துட்டு சொல்லிட்டேன். எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை.
அச்சச்சோ, தங்க குட்டிக்கு இஷ்டம் இல்ல போலயே. ஆனா அந்த சின்ன குட்டி என்ன போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி விஷயம் தான் விக்ரமும் பண்ணிருப்பானோ. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா கறிதான். நல்ல புத்தி இருந்தா தானே. இப்போ நீ திரும்ப போறியா இல்லையா? மாட்டேன். திரும்பாத. திரும்பாம அந்த பக்கமே பாரு. இனிமே நான் குடிக்கிற குடியை மட்டும் நீ பாருடி. வந்து இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் குடிச்சேனா? இல்லை நேற்று மட்டும் தானே குடித்தேன். அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா இவ்வளோ கோவப்படாத வடிவு. கோவப்படுறேன்னு தெரியல, பேசாதீங்க. ஐயோ, என்ன கோவமா பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு எதுவும் புரியலையே. மச்சான், டேடி லூசு பையலே. பாட்டி எப்போ பாட்டி வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு அவங்க கிட்ட பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல போறேன்? சரி, காஃபி போட்டு கொடு. காஃபி போட்டு என் ரூமில் எடுத்துகிட்டு வந்து கொடு. முடியாது. உங்களுக்கு காஃபியை விட இன்னும் சிலது குடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா அதை குடிச்சுக்கோங்க. திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு. பின்ன குடிச்சிட்டு வந்த சும்மா வருவாங்க, அதனால தான் போட்டு திட்டிக்கிட்டு கிடக்குறா. என்னது, என் பேராண்டி குடிப்பானா? குடினா குடி, உங்க குடி எங்க குடி இல்லை, அந்த குடி குடிப்பான். அதனால தான் வடிவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவரு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஓ, இவங்க ரெண்டு பேரும் அப்ப லவ் தான் பண்றாங்களா? அதனாலதான் இதுங்க ரெண்டு அழகா இப்படி சண்டை போட்டுக்குதுங்க போலயே. நல்லா இருக்கணும் கடவுளே. ஐயோ, நம்ம என்ன அவசரப்பட்டு இந்த பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறி தொலைச்சிட்டோம். இது தெரிஞ்சா இதுக்கும் சேர்த்து நம்மளதான் அடிப்பானுங்க. பேசாம இன்னைக்கு இந்த வீட்டுல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. உடனே கிளம்பிடுடா சிவா. போடுங்க போடுங்க, சண்டை போடுங்க. நல்லபடியா இருந்தா சரிதான். திரும்ப வடிவு. விஜய் சார், என்ன சார் வேணும்? சேட்டம்மா, காஃபி. ஹே வடிவு, ஐயா வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கமா திரும்பி முறைச்சிக்கிட்டு இருக்க. என்னதான் முறைச்சிக்கிட்டு இருக்க? என்ன தருதாங்க? ஒன்னும் இல்ல, அங்கேயே முறைச்சிக்கிட்டு இருக்கா. சார் தான் காப்பி கேட்கறாருல, நீ போட்டு எடுத்துட்டு போய் கொடு. நீ வேணா போட்டு எடுத்துட்டு போய் கொடு. ஹே வடிவு, என்ன நீ இப்படி பேசுற? என்கிட்ட இப்படி நீ பேச மாட்டியே. ஐயா கேக்குறாரு காஃபி, நீ இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. நீங்க போட்டு கொடுங்க சேட்டம்மா. அப்ப நீ என்ன பண்ண போற? நான் வீட்டுக்கு போறதா இருக்கேன். இன்னைக்கு நான் ஹாஃப் டே நீங்க தான் பாத்துக்கணும், பாத்துக்கோங்க. உடம்பு சரியில்லையோ? ஆமா. சேட்டம்மா, காஃபி வேணாம். என்ன பண்ணு உடம்புக்கு? நடந்த கூட கூட வருது. நான் போறேன். என்ன இது ஒன்னும் புரியலாம். காப்பி போட்டு நான் கொடுக்க மாட்டேனா? போயிட்டாரு. இவளுக்கு பாவம் உடம்பு தெரியலையா. ஆனா ஏன் முறைச்சுக்கிட்டே இருக்கா தெரியல. இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் பாகலா இருக்காங்க. ஹாய் விக்ரம். வா லட்டு. என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. நாளைக்கு என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? எங்க? எங்கன்னு சொன்னாதான் ஒரு வியோ. இல்ல விக்ரம், தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கே பாட்டி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரீத்தி. ஏன் இப்படி சொல்ற? பாட்டி போய் பக்கத்துல என்ன இருக்கு? அவங்க எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட் பிரீத்தி. ஆனா நான் கல்யாணம்ன்ற பேர்ல உங்க லைஃப்ல ரொம்ப விளையாடிட்டேன்ல. அதான் இப்ப எல்லாம் சரி ஆயிடுச்சுல்ல விக்ரம். அப்புறம் என்ன? இன்னும் ஒழுங்கா சரி ஆகல. பாட்டி உன்னை கூப்பிட்டுருக்காங்க, நீ வரல. அப்பா விடுவாரான்னு தெரியலையே. சரி, நீ போய் வேலையை பாரு. ஏன் கோவப்படுற? ஒன்றும் இல்லை, நீ போ. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். இல்ல பரவாயில்ல, சொல்லு. எதுவும் இல்லை, நீ போ. சொல்லு விக்ரம். என்ன சொல்லணும்? இல்லை என்ன சொல்லணும்னு சொல்ற நீ? எதுக்கு எடுத்தாலும் அப்பா கிட்ட கேட்கணும்னா எனக்கு புரியல. நான் உன் புருஷன் தானே, நீ என்னை நம்பி வரமாட்டியா? இல்லை என் வீட்டில் இருக்கவங்க எதையும் பார்க்க மாட்டியா? உனக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? உனக்கு எப்படி உங்க அம்மா முக்கியமோ அது மாதிரி எனக்கு அப்பா முக்கியம் விக்ரம். நான் உங்க அப்பாவை விட்டுட்டு வந்துரு, என் கூட இப்பயே வந்துரு, இதெல்லாம் நான் சொல்ல. நான் பேசி தெளிவாக ஒரு புரிய வச்சு உன்னை கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாட்டி உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்ருக்காங்க. அவங்க வயசானவங்க, அவங்களுக்காச்சும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. நேற்று நைட்டே நான் வீட்டுக்கு போகல பிரீத்தி. ஏன் போல? எப்படி நீ போ சொல்கிற? ஒரே ஒரு தப்பு, என் லைஃப்பில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, பின்னாடி தான் உனக்கு தாலி கட்டினது. ஆமா, என்ன அறிவில்லாம அம்மா சொல்றதை கேட்டுட்டு பண்ணா இப்படிதான். எனக்கு தெரியும்டி, நான் தப்பு தான் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்டிருக்க கூடாதுங்கிறதும் எனக்கு தெரியும். அப்ப அவங்க கிட்ட போய் சொல்லி ஃபேஸ் பண்ண விக்ரம், அவ்வளவுதான். இதுக்காக ஏன் நீ வீட்டுக்கு போகாம இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? பாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாட்டி பார்க்கும்போது நீ என் கூட வந்தனா நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்படுறோம், ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும்.
ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு என்ன கூப்பிடுறியா நீ? கூப்பிட்டது என் தப்பு தான். நீ வரத்தாவில்ல, வேலையை பாரு. விக்ரம், வேண்டாம் பிரீத்தி, நீ போய் வேலையை பாரு. நான் தான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன். நானே போய் பார்த்து பாட்டிக்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். எப்படி புரிய வைக்க போற? நான் பண்ணது தப்பு தான். அந்த பொண்ணுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அவள் லைஃப்பை அவள் பார்த்துப்பான்னு சொல்கிறேன். விக்ரம், என்ன? நான் எப்போ டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன்? இப்போதான் நமக்குள்ள எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுல. அதை பாட்டிக்கிட்ட சொல்ல தாண்டி உன்னை கூப்பிட்டேன். நீ தானே வரமாட்ற. நான் தான் சொன்னல, எங்க அப்பா விட மாட்டாருன்னு. அதான் சொல்கிறேன், நீ உங்கள் அப்பா கூட இரு, பார்த்துக்கிட்டு இரு. அவ்வளோதான். டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பி வைக்கிறேன், சைன் பண்ணிட்டு அப்பா கூடவே இரு. ஏன் இப்படி பேசுற? வேற என்ன பண்ண சொல்ற? நான் வந்து பேசுறேனாலும் ஒத்துக்க மாட்டேன். நீயாவும் உங்க அப்பா கிட்ட பேச மாட்டேற. சரி, ஓகே, பாட்டி வந்திருக்காங்க, பாட்டி கிட்ட போய் நம்ம பேசுவோம், பெரியவங்களாம் வச்சு பேசட்டோம்னா அதுவும் முடியாது. எதுவுமே முடியாதுன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர், நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா இல்லையான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. டவுட்டாக தான் இருக்கு. அப்போ டவுட்லயே தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்கல? ஆமா, போய் வேலையை பாரு. நான் வரேன். எங்க? உன் வீட்டுக்கு தான். உங்க அப்பா எப்படி விடுவாரு? அப்பா கிட்ட சொல்லாம தான் வருவேன். பேசாம இன்னைக்கு ஈவினிங்கே போய் உங்க அப்பா கிட்ட பேசிடலாமா? நானும் வரேன், நீயும் வா, ஒன்னா போய் பேசிட்டு நாளைக்கு வேணா பாட்டிக்கிட்ட போவோம். வேண்டாம் விக்ரம். வேண்டாம் வேண்டாம்னு எதுக்கு சொல்ற? இப்போதைக்கு வேண்டாம். இல்லை, எனக்கு புரியல. ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசி முடிச்சிட்டா நம்ம போய் ஒன்றா இருக்கலாம்டி. நம்ம போய் ஒன்றா இருக்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? உண்மையை சொல்லு பிரீத்தி, நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். இல்லை விக்ரம், அப்படிலாம் எதுவும் இல்லை. டெய்லியுமே அப்பா உன்னைய திட்டுக்கிட்டே தான் இருக்காரு. பின்னாடி வந்து தாலி கட்டிட்டான், என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் சொல்லி அவருக்கு இன்னும் உன் மேலே இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையில விக்ரம். நீ பேசுனா தாண்டி குறையும். அவங்க பாட்டு அங்கே பேசுகிறோம், நான் பாட்டு இங்கே இருக்கேன்னு இருந்தால் எப்படி? இப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என் கூட என் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அவர் சந்தோஷப்படுவாரா? அப்பயே அவர் கடுப்பு ஆகும் தானே. என் மேலே இன்னும் கோவம் வரும். அவருக்கு தெரியாது, நம்ம போயிட்டு வருவோம். ஷுவராக தான் சொல்கிறியா? ஆமாம். பயங்கர கோவமாக வருது. சாரி. அன்றைக்கி நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு நீ வந்திருக்கலாம் பிரீத்தி. சரி விடு, அதை பற்றி பேசி இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு நம்ம போவோம், ஃபஸ்ட்டு பாட்டியை பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க மூலிமா வந்து பேசுகிறதா இல்லை நானே வந்து பேசுறதான்னு பார்ப்போம். சரியா? விக்ரம், நீ டிவோர்ஸ்லாம் அனுப்பிடாத. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பாவை மீறி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால தானே அப்படி கொஞ்சம் லூசு கிரிக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், வேறு எந்த டெசிஷனையும் எடுத்துடாத. நீ லூசுக்கிட்டு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீ இப்படி இருக்கிறதும் எனக்கு பிடிச்சதா இருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் பயங்கர கோவமாக வருது. ஆனால் நீ ரொம்ப கோவம் தான் படுற. நான் வீட்டில் இருக்கும்போது தான் நீ இந்தளவு கோவப்பட மாட்டிய விக்ரம். ஆனால் ஆஃபீஸில் பயங்கரமாக கோவப்படுற. ஆஃபீஸில் நான் சிரிச்சே யாரும் பார்க்க முடியாது. நீ மட்டும்தான் சிரித்து பார்க்குற. அண்ட் வீட்லேயுமே நான் மோரோவர் யாருக்கிட்டையும் சிரிச்சுலாம் பேச மாட்டேன். உன்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கேன். நீ தான் அதை புரிஞ்சுக்காம உங்கள் அப்பா வீட்லேயே இருக்க. என்கிட்டயும் நீ முறைச்சி தான் பேசிக்கிட்டு இருக்க விக்ரம். சம்டைம்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா? இவன் கூட நம்ம லைஃப் லாங் வாழ போகிறோம், எப்படிடா வாழ போகிறோம்லாம் தோணுது. தோணும்டி. அந்த பயத்தில் தான் என்கிட்டயே வர மாட்டியா? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். சரி, கம்மி பண்ணிக்கிறேன். நாளைக்கு ரெடியாரு. ஆஃபீஸ் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போய் பார்த்துட்டு வருவோம். பாட்டியை ஃபேஸ் பண்ணதுக்கு பயந்துக்கிட்டு நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு இல்லை பிரீத்தி. நம்ம 2 பேரும் விரும்புகிறோன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒன்றா போகிறோம். நாளைக்கு வரும்போது சாரி கட்டிட்டு வரியா? முடியாதுப்பா. ஏன் சாரி கட்ட முடியாது? கட்ட தெரியாது. கட்ட தெரியாதா? சூப்பரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? படா லூசு. இங்க பாரு, ஃபியூச்சர்ல என் ஹெல்ப் உனக்கு தேவைப்படும். பார்த்து பேசு. தேவைப்படும். படா. நாளைக்கு சாரி இல்லவா? அப்படி இல்லைன்னு வச்சு உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு, மாமா ஹெல்ப் பண்றேன். மாமா ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இப்போ அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க சரி. ஆனா வாழ்நாள் பூரா நான் தானே ஹெல்ப் பண்ணேன் மேடம். அது நடக்கிறப்ப நடக்கும். உடனே வந்துடுவான். சரி, நான் போறேன். போயே ஆகணுமாடி? அதுக்கு முன்னாடி சொன்ன வேலையை போறேன் 4 வாட்டி சொன்னேன். அந்த டாபிக் நல்லா இருக்காது, ஆனால் இந்த டாபிக் நல்லா இருக்கும். இருக்கும் சார், நல்லா இருக்கும். இப்போதைக்கு நான் போறேன். அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன்டா. பாய்டா. நீ சிரிக்கும் போது செம கியூட்டா இருக்க லட்டு. அது சரி, நீ சிரிச்சாலும் அழகா தான் இருக்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு சில பேர் நீ சிரிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா பாத்துக்கேன். அப்படியா?
சரி, அப்போ நாளைக்கு புடவை கட்டிட்டு நான் வரேன். இப்போ போகிறேன். பாய். பாய் லட்டு. ம். நீ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் மச்சான்? எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இருந்து பார்த்துட்டு தான் போகிறோம். எல்லாம் ஒன்னால தான். நீலாம் ஃப்ரெண்டோட நீலாம். நான் என்ன மச்சான் பண்ணேன்? நீ இப்போலாம் என்கிட்ட எதுவும் அப்டேட் பண்ணுறது இல்லை. அது உன் தப்பு மச்சான். என் தப்பு தான், என் தப்பே தான். உன் கூட சேர்றது தான் என் தப்பு. அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க, ஆளை பார்த்தோன்னே அல்வா குத்துருவாங்கன்னு. இப்போ கூட பாரு, நான் உனக்கு கூப்பிடவே இல்லை. ஆனால் நீ ஏன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? எதுக்கு மச்சான்? எழுந்து போயிடுவேண்டா. அதான் சொல்கிறேன், போ. வந்துட்டீங்களா மேடம்? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. சிவா சார், சொல்லுங்க மேடம். எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கதா மேடம்? என்ன பார்க்கவா? ஆமாம் சார் வந்து சாரி கேட்கணுமா, அதுக்கு தான். சாரிலாம் எதுக்கு சார் கேட்கணும்? அவர் இஷ்டம், அவர் என்ன வேணால் பண்ணட்டும், போட்டோம் வரட்டும். இதுக்கு எதுக்கு சாரி? ஏடிஎம் மச்சான், அப்போ இஷ்யூலாம் சால்வ்டு, வா போகலாம். சும்மா இருடா வடிவு. சொல்லுங்க சார். மச்சான் ஓகேடா, பேசிட்டு வா, அங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சிவா சார். பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. நான் போயிட்டு வரேன்ப்பா. வடிவு சாரி வடிவு. எதுக்கு சார் சாரியெல்லாம் கேட்குறீங்க? உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்டலாம் போய் ஏன் சாரி கேட்குறீங்க? போய் உங்கள் வேலையை பாருங்க சார். லூசு மாதிரி பேசாத. இல்லை, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். என்ன தெளிவாக பேசிட்ட? நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு சாரி கேட்குறேன், உங்ககிட்ட கெஞ்சுறேன். பட் ஆனால் நீ ஒத்துக்கவே மாட்டேற, ஏற்றுக்கவும் மாட்டேற. கோவமாக வருது வடிவு. சாரி ப்ளீஸ். ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், குடிங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அதையே வந்து என்கிட்ட சொல்கிறீங்க? போங்க சார். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்குறியே, கேட்கவும் மாட்டேன் சார். ஐயோ, நீ இப்போ நார்மலாக நான் என்னடி பண்ணோம் சொல்லு. நான் நார்மலாக தான் சார் இருக்கேன். சார் சாரும் கூப்பிட்றது வெறுப்பாக வருது. தயவுசெய்து இந்த மாதிரி கூப்பிடாத, நார்மலாக பேசு. நான் சாரி, இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன். சாரி சார். குடிக்கிறதும் குடிக்காத உங்கள் இஷ்டம். அதில் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போய் உங்கள் வேலையை பாருங்கள் சார். நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை. பேச மாட்டீங்க அப்போ? சாரிடி வடிவு, நான் கூட்டிகிட்டு போய் விடவா? பஸ் வரும் சார். பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணது போதில் நான் கூப்பிட்டு வந்து விடுறேன், வா போகலாம். நான் வரல, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. நானும் போகிறேன். பாய். இவ்வளோ கோவப்படுறா. இந்த விஷயம் அவளுக்கு இவ்வளோ பிடிக்காதுன்றதே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே. அவளுக்கு தான் குடித்தாலே பிடிக்காது, நீ தான் மறைச்சி வைக்கிற அளவுக்கு யோசிச்சியடா. ஆனால் இந்த அளவுக்கு கோவப்படுவாளா? அவள் பாட்டு போயிட்டா, பேசவே இல்லை, தனியாக புலம்ப விட்டுட்டல என்ன. ஆனால் எப்படி ஒன்று சமாதானப்படுத்துறது எனக்கு தெரியலையேடி. என் லைஃப்பில் எவங்கிட்டையும் போய் நான் இந்த மாதிரி கெஞ்சினதே இல்லைடி. பொண்ணுங்கனாலே போதும் புலம்ப விட்ருவாங்க போல. அது இவ விஷயத்தில் ரொம்ப சரியாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி உன்னை சமாதானப்படுத்துறதுன்னே தெரிலடி எனக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பாய்.